அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பிப்ரவரி மாதம் 2024 நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்து தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மிக முக்கிய குறிப்புகளை மட்டும்தான் வீடியோவில் நாம் பார்க்கொள்ளோம். பொதுவாக எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வான் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் யூஎஸ்ஆர்பி அடுத்து பார்த்திங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய மற்ற தேர்வாணையங்கள் நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய குறிப்புகளை மட்டும்தான் பார்க்கலாம். குறிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி தினமணி ஹிந்து அண்ட் நியூஸில் வரக்கூடிய மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு வீடியோவை தரேங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பயனுள்ளதாக இருக்கும். இடைக்கால பட்ஜெட் 2024. ஏன் இடைக்கால பட்ஜெட் இப்போ தாக்கல் செஞ்சாங்கன்னா மக்களவை தேர்தல் வரப்போகுது, அதனால் வந்து இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருப்பாங்க. யார் தாக்கல் செஞ்சாங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் தாக்கல் செஞ்சுருப்பாங்க. எப்போ தாக்கல் செஞ்சாங்கன்னா பிப்ரவரி 1, 2024. இவங்க நிர்மலா சீதாராமன் பொறுத்தவரையும் பட்ஜெட்டை தாக்கல் செய்ததில் இது 6வது முறையாக தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் கொஞ்சம் லென்த்தியாக போகும், பட்ஜெட்டுன்றதுனால நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்க இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. 2047க்குள்ளே வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்கும் இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. 2 லட்சாதிபதி பெண்கள் திட்டம் கீழ் நாடு முழுவதும் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 3 கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக உருவாக்குறது. 3 PM சூரியோதயா யோஜனா திட்டம் மூலம் 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்திக்கான அமைப்பு 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்குறாங்க. அதாவது சூரியோதயா யோஜனா திட்டம்னா என்ன இல்லைங்க, வீட்டின் மேலே வந்து சோலார் சிஸ்டத்தை அமைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 யூனிட் வரை இலவசமாக மின்சாரமாக கவர்மெண்ட்டே தருங்க. இந்த ஒரு திட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இதுவரை 3 கோடி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தந்திருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 2 கோடி வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அதற்கு அடுத்ததான் இலவச புற்றுநோய் தடுப்பூசி, கருப்பை புற்றுநோயை தடுக்க வந்து 9 முதல் 14 வயது சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவும் பட்ஜெட்டில் மிக சிறப்பான ஒரு திட்டம்னு சொல்லலாம். ஏன்னா புற்றுநோய் தொடர்ந்து அதிகரிக்குது, அதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் நமக்கு நல்லாவே தெரியும், காஸ்ட்லியாக இருக்குது அதனுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே. ஸோ சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு புற்றுநோய் தடுப்பூசி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அங்கன்வாடி ஆஷா தொழிலாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி பெண்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ உஜ்வாலா திட்டம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. உஜ்வாலா திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னா 10 கோடி பெண்களுக்கு, அதாவது இலவசமாக வந்து சமையல் கேஸ் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் தான் உஜ்வாலா திட்டம். இதில் இதுவரை 10 கோடி பெண்களுக்கு வந்து இலவசமாக கேஸ் இணைப்பை தந்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டிருக்காங்க. இது நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். உதான் திட்டத்தின் கீழ் புதிய விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் மூலம் மீன்வளத்துறை மேம்படுத்தப்படும். நீல பொருளாதாரம் 2.0 திட்டம் தொடங்கப்படும். 2070க்குள்ள கரியமில வாயு, அதாவது CO2 வந்து வெளியிடாத இந்தியாவை உருவாக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் என்ற 4 முக்கிய பிரிவினரின் முன்னேற்றத்தை வந்து கவனத்தில் கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு மூலம் மக்களுக்கு நேரடியாக 34 லட்சம் கோடி நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 2.7 லட்சம் கோடி சேமிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு, இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பிரதமர் ஜன்தன் வங்கி கணக்கு எப்போ தொடங்கினாங்க, எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 34 லட்சம் கோடி வந்து நிதியுதவி அளித்திருக்காங்க. அதன் மூலமாக அரசுக்கு 2.7 லட்சம் கோடி சேமிப்பு ஏற்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் 78 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வாநிதி திட்டன்றது என்னென்னா சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்குறது. குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கடனுதவி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸ்வாநிதி திட்டம். இதன் மூலம் வந்து 78 லட்சம் சாலையோர வியாபாரிகள் கடன் உதவி தந்திருக்காங்க. இவர்களில் 2.3 லட்சம் வியாபாரிகள் 3வது முறையாக வந்து கடனை பெற்றிருக்காங்க. அடுத்து
பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்கு உதவ பிரதமரின் ஜன்மன் திட்டம். அப்போ பிரதமரின் ஜன்மன் திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னா பாதிக்கப்படக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது திட்டம் தொடங்க போகிறாங்க. அதுக்கடுத்து 18 வகையான தொழில்களில் ஈடுபடும் கைவினைஞர்களுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மூலம் அரசு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் எதனோடு தொடர்புடையது? 18 வகையான தொழில்களில் ஈடுபடும் கைவினைஞர்களுக்கு. அடுத்து நாட்டில் உள்ள 11.8 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் சம்மன் திட்டம் மூலம் நிதியுதவி வழங்கியிருக்காங்க. நாட்டில் உள்ள 11.8 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் சம்மன் நிதியுதவி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிரதமரின் கிசான் சம்மன் திட்டம். இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அடுத்து பிரதமரின் பயிர்காப்பு திட்டம் மூலம் 4 கோடி விவசாயிகள் பயிர்காப்பீடு வழங்கப்படுகிறது. ஈனாம் மூலம் 1361 மண்டிகள் இணைக்கப்பட்டு ஈனாம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 1361 மண்டிகள் இணைக்கப்பட்டு 1.8 கோடி விவசாயிகளுக்கு சேவைகள் அளிக்கப்படுகின்றன. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடி அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. எல்லாமே ஈனாம்னா மார்க்கெட்டிங் பண்ணுறது விவசாயியுடைய பொருட்களை. பெண்கள் முன்னேற்றம் முத்ரா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 30 கோடி பெண் தொழில் முனைவோர்களுக்கு கடன்கள் அளிக்கப்பட்டுள்ளது. முத்ரா திட்டம் இதுவும் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க முத்ரா திட்டத்தை பற்றி. அதில் 30 கோடி பெண் தொழில் முனைவோர்களுக்கு கடன்கள் அளிக்கப்பட்டுள்ளன. உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் 28% அதிகரித்துள்ளது. அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய படிப்பில் மாணவிகளின் சேர்க்கை 43% உள்ளது. பிரதமரின் கிசான் சம்பதா திட்டத்தின் கீழ் 38 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. இதன் மூலம் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடைக்கால பட்ஜெட்டில். உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான மூலதன செலவு 11.1% அதிகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11,11,111 கோடியாக அதிகரிக்கப்படும். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.4% சொல்லியிருக்காங்க. மூலதன அதாவது உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய மதிப்பீட்டு தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து நிதி ஒதுக்கீடு பாதுகாப்புத்துறைக்கு 6.2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. உள்கட்டமைப்புக்கு 11.11 லட்சம் கோடி. உள்கட்டமைப்புக்கு தான் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 11.11 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சாலை போக்குவரத்துக்கு 2.78 லட்சம் கோடியும், ரயில்வே துறைக்கு 2.55 லட்சம் கோடியும், நுகர்வோர் பொது விநியோகத்துறைக்கு 2.13 லட்சம் கோடியும், உள்துறைக்கு 2.03 லட்சம் கோடியும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1.7 லட்சம் கோடியும், ரசாயன உரத்துறைக்கு 1.68 லட்சம் கோடி, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 1.37 லட்சம் கோடி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 86,000 கோடி, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 7,500 கோடியும், செமிகண்டக்டர் திட்டத்துக்கு 6,903 கோடியும், சூரிய மின் உற்பத்தி திட்டத்துக்கு 8,500 கோடியும், தேசிய ஹைட்ரஜன் திட்டத்துக்கு 600 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடைக்கால பட்ஜெட்டை முழுமையாக பார்த்திருந்து ரிப்பீட் பண்ணி எழுதி வச்சுக்காங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம். ஸோ தமிழ்நாட்டில் உருவாக்கிய மிக முக்கியமானது ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட ஒரு வன உயிர் சரணாலயம் தான். அது யாருடைய பேர்னா தந்தை பெரியார் பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட வன உயிரி சரணாலயம் பெயர் என்னென்னா தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம். குறிப்பாக அதை முழுமையாக பார்க்கலாம் எங்கே உருவாக்கியிருக்காங்கன்ட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கோபிசெட்டிப்பாளையம் வட்டங்களைச் சேர்ந்த 80,567 ஹெக்டேர் வனப்பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ தந்தை பெரியார் வன உயிரி சரணாலயம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களைச் சேர்ந்த 80,567 ஹெக்டேர் வனப்பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள வன உயிரின சரணாலயம் எண்ணிக்கை இதோட வந்து எத்தனை இருக்குது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் உள்ள வன உயிரின சரணாலயம் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 18 இதோட கண்டினியூ ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், கர்நாடகாவில் உள்ள மலை மாதேஸ்வர வன உயிரின சரணாலயம் மற்றும் காவேரி வன உயிரின சரணாலயம் ஆகியவற்றுக்கு இடையே அமைந்துள்ளது தான் இது இந்த தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம். அடுத்து
உலக ஈரநிலங்கள் தினம். உலக ஈரநிலங்கள் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறதுனா, உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 15 புதிய ராம்சார் தலங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் 2 புதிய தலங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒன்று லாங்கோட் சோலை காப்புக்காடும் நீலகிரி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ளது. 2 புதிய ராம்சார் தலங்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கைனா 15, வன உயிரி சரணாலயம் எண்ணிக்கைனா 18. ஞாபகம் வச்சுக்காங்க, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து என்னென்ன பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலங்கள் எதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத பார்க்கலாம். 15 ராம்சார் தலங்கள், அதில் புதுசாக கடைசியாக 2 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று லாங்கூட் சோலை காப்பு காடும் நீலகிரியில் இருக்குது. லாங்கூட் சோலை காப்பு காடும், அடுத்து வந்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். இதை 2த்தையும் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராம்சார் தலமாக அறிவிச்சிருப்பாங்க. அப்போ கடைசியாக அறிவிக்கப்பட்ட 2 ராம்சார் தலங்கள் எதுனா லாங்கூட் சோலை காப்புக்காடு நீலகிரி, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். கடைசியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ராம்சார் தலங்கள் ஏற்கனவே 13 இருந்தது. அதை நம்ம எதுன்னு பார்க்கலாம். சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம். சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி. வேடதாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு. பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் கடலூர். பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு சென்னை. உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். வேம்பனூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி. காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி. புதிதாக வந்து பார்த்திங்கன்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரும், லாங்கூட் சோலை காப்புக்காடு நீலகிரி. கடைசியாக 2 ஆட் பண்ணியிருக்காங்க ராம்சார் தலங்களில். எதுனா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், லாங்கூட் சோலை காப்புக்காடு. கண்டிப்பாக இந்த 15 இந்த ராம்சார் தலங்களை பற்றி எந்தெந்த நேமை கொடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாரத் அரிசி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மிக முக்கியமான அரிசி என்னென்னா, விலை ஏறிட்டே இருக்குது, அரிசியினுடைய விலை ஏற்றம் அதிகரித்து கொண்டே இருப்பதனால வந்து மத்திய அரசு பாரத் அரிசி என்ற திட்டத்தின் மூலமாக ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசியை விற்பனை செய்யும் திட்டம் தான் பாரத் அரிசி. இதை எப்போ வெளியிட்டாங்கன்னா பிப்ரவரி 2, 2024 வெளியிட்டாங்க. நடைமுறைக்கு வந்தது, செயல்பாட்டுக்கு வந்தது பிப்ரவரி 6, 2024. பாரத் அரிசி என்பது பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசியை 29 ரூபாய்க்கு தருவதா குறைந்த விலையில். குறிப்பாக இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பும் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆகிய 2 மூலமாக தான் இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, செயல்படுத்த போகிறாங்க மத்திய அரசு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விற்பனை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மேலும் இணைய வணிக வலைதளங்கள் மூலமும் விற்பனை செய்யப்படுறாங்க. குறிப்பாக 5 கேஜிலேருந்து 10 கேஜி பைகளாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 கேஜ் 10 கேஜில் இருக்கக்கூடிய அரிசி பைகள் கிடைக்கப்படும். ஏற்கனவே பாரத் ஆட்டா என்ற பெயரில் 27.50 ரூபாய்க்கு 1 கேஜி கோதுமை தராங்க. அதே போல் பாரத் பருப்பு பேரில் 1 கேஜி பருப்பு வந்து 60 ரூபாயும் 1 கிலோ சென்னாவன் தந்துட்டுருக்காங்க. மத்திய அரசு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் வந்து பல்வேறு உயர்நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதியை நியமித்தாங்க. அது யாருன்னு பார்க்கலாம். மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் வைத்தியநாதன். ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தா. உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிது பாகரி. ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சக்ரதாரி சரண் சிங். அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பன்சாலி. இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. இதில் 2 பெண் நீதிபதிகள் தலைமை வகிக்கிறாங்க. 25 உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் உள்ளன. ஏற்கனவே இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த 25 உயர்நீதிமன்றங்களில் 2 நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் நீதிபதிகள் தலைமை தாங்குன்றாங்க. 1 உத்தரகாண்டுக்கும் 2 குஜராத்துக்கும். உத்தரகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் ரிது பாகரியும், குஜராத்துக்கு பார்த்திங்கன்னா சுனிதா அகர்வாலும் தலைமை தாங்குறாங்க. அடுத்து புற்றுநோய் ஆய்வு அறிக்கை. சமீபத்தில் புற்றுநோய் ஆய்வு அறிக்கை வெளியிட்டாங்க. குறிப்பாக வந்து WHO புற்றுநோய் அமைப்பு தான் வந்து இந்த ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் புதிதாக
14.1 லட்சம் வந்து பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் இடைக்கால பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கான தடுப்பூசியை போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அதிக அளவு வந்து புற்றுநோய்கள் வந்து இந்தியாவில் அதிகரித்து வண்ணமாக இருக்குது. அதை தடுக்கும் நோக்கில் தான் வந்து அந்த இடைக்கால பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் 9.1 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க புற்றுநோயால். ஆல்ரெடி உலக அளவில் 10 வகை புற்றுநோய்களால் 3/2 புதிதாக பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் உயிரிழப்பது தெரிய வந்திருக்கு. அடுத்து வாயு சக்தி 2024 போர் பயிற்சி. வாயு சக்தி 2024 போர் பயிற்சி பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றதுனா பொக்ரானில் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் நடைபெற்றது. இது இந்திய விமானப்படையினுடைய ஒரு போர் பயிற்சி தான் வாயு சக்தி 2024 போர் பயிற்சி. அடுத்த கேள்வி மிக முக்கியமானது. நாட்டின் முதலாவது உலகளாவிய வாகன கண்காட்சி. நாட்டின் முதலாவது வாகன கண்காட்சி எங்கே நடைபெற்றது? புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்த கேள்வி அண்ணா நினைவு நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இவருடைய அண்ணா இறந்தபோது அவருடைய ஊர்வலத்தில் மட்டும் 1.5 கோடி பேர் வந்து கலந்துருப்பாங்க. அது ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க. அண்ணாவினுடைய பொன்மொழிகளை பொறுத்தவரை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மக்கள் குரலே மகேசன் குரல்னு சொன்னதும் அண்ணா தான். பொதுமக்கள் எஜமானர்கள், நாம் அவர்களின் சேவகர்கள் என்று கூறியதும் அண்ணா தான். அடுத்து பாரத ரத்னா விருது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு இந்த ஆண்டுக்கு வந்து 5 பேருக்கு பாரத ரத்னா விருதை தந்திருக்காங்க. நம்ம ஜனவரி மந்த்லேயே பார்த்துருப்போங்க. அதில் அத்வானிக்கு அறிவிச்சிருப்பாங்க. இவருக்கு ஆல்ரெடி வந்து அத்வானிக்கு 2015 பத்ம விபூஷன் விருதும் வழங்கியிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான விருதுகள் தமிழக அரசின் விருதுகள் 2024 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்கமிங் வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்விலும் 2024க்கான திருவள்ளுவர் விருதை வாங்கினது யாருன்னா பாலமுருகன் அடிமை. 2024ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது பாலமுருகன் அடிமை. அடுத்து 2023 இருக்கக்கூடிய மீதி அவார்ட்ஸ் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் விருது 2023க்கான அம்பேத்கர் விருது பி சண்முகம் தந்திருக்காங்க. 2023க்கான பெரியார் விருது சுப வீரபாண்டியனுக்கும், 2023க்கான அண்ணா விருது பத்தமடை பரமசிவத்திற்கும், 2023க்கான காமராசர் விருது பலராமனுக்கும், 2023க்கான மகாகவி பாரதி விருது பழனி பாரதிக்கும், 2023ஆம் ஆண்டுக்கான பாரதிதாசன் விருது முத்தரசுக்கும், 2023க்கான திருவிக்கா விருது எஸ் ஜெயசீல ஸ்டீஃபனுக்கும், கியாபே விஸ்வநாதன் விருது ரா கருணாநிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக தமிழக அரசினுடைய விருதுகள் பட்டியலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி அப்கமிங்காக வரக்கூடிய தேர்வில் கேட்பாங்க. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். மக்களை தேடி ஆய்வகம். இதுக்கு முன்னே மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அது ரிலேட்டடாகவும் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம். மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எங்கே தொடங்கினாங்கன்னா நாகர்கோயிலில் தொல்லவிளை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த நாகர்கோயில் தொல்லவிளை நகர்ப்புறம் இங்கே தான் மக்களை தேடி ஆய்வக திட்டத்தை தொடங்கினாங்க. திட்டத்தை தொடங்கி வச்சது யாருன்னா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம். நமக்கு இந்த டேட்டு ரொம்ப முக்கியமானது. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் மற்றும் அது எங்கு தொடங்கப்பட்டதுடைய இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் எதற்காக தொடங்கப்பட்டன்றது தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னே தமிழக அரசு மஞ்சப்பை திட்டமாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவம் திட்டமாக இருக்கட்டும், வருமுன் காப்பம் திட்டமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா திட்டங்களுடைய பிளேஸையும் டேட்டையும் இதுக்கு முன்னே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதனால் தமிழக அரசினுடைய திட்டங்கள் அது எங்கே தொடங்கப்பட்டது அதனுடைய தேதியை தெளிவாக படித்து வச்சுக்காங்க, ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் தொல்லவிளை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. குறிப்பாக எப்போ தொடங்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 5, 2024. இந்த மக்களை தேடி ஆய்வக திட்டத்தின் நோக்கம் என்னென்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் 63 வகையான பரிசோதனைகளை ஆய்வு செய்து கொள்ள முடியும். குறிப்பாக ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த மிக முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி, ஈரோடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூரோ அந்த புற்றுநோய் பாதிப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டமும் வந்து இடம்பெற்றுள்ளது என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தி. அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்காங்க. ஸோ புற்றுநோய் பாதிப்பில் ராணிப்பேட்டையில் தான் அதிக அளவு வந்து மிக முக்கிய பங்களிப்பு இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இதுவரை 1.72 கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர். இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமாக 2.2 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, 66வது கிராமி விருதுகள் 2024. 66வது கிராமி விருதுகள். ஸோ இது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கும். குறிப்பாக சிறந்த இசை ஆல்பம் பிரிவில் இந்தியாவினுடைய சக்தி இசைக்குழுவுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்போ 66வது கிராமி விருது வந்து இசை ஆல்பம் பிரிவில் வழங்கப்பட்டது யாருக்குன்னா இந்தியா சார்பில் வந்து இருக்கக்கூடிய சக்தி இசைக்குழுவுக்கு. யார் யாரெல்லாம் இந்த சக்தி இசைக்குழு இருந்தாங்கன்னா சங்கர் மகாதேவன் தான் இந்த சக்தி இசைக்குழு உருவாக்கியிருப்பார். அதில் சங்கர் மகாதேவன், இசைக்கலைஞர்களான ஜான் மெக்காலின், உஸ்தாஜ் ஜாகிர் ஹுசேன், செல்வ கணேஷ், விநாயக் ராம், கணேஷ் ராஜகோபாலன் இருப்பாங்க. இவங்க ஏற்கனவே 2023 திஸ் மொமெண்ட் என்ற ஆல்பத்தை வெளியிட்டதற்காக இந்த 66வது கிராமி விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, அபாயாஸ் வான்வழி தாக்குதல் ஏவுகணை. அபாயாஸ் வான்வழி தாக்குதல் வந்து இதோட 4 முறை சோதனை செஞ்சுருக்காங்க. எங்கே லாஸ்ட்டாக சோதனை செஞ்சாங்கன்னா இதுக்கு முன்னும் அதே இடத்துல தான் சோதனை செஞ்சாங்க. ஒடிசாவில் சந்திப்பூர் சோதனை பகுதியில் நடத்தியிருக்காங்க. இது ஒரு டிஆர்டிஓவின் ஏரோநாட்டிக்கல் மேம்பாட்டு அமைப்பு வடிவமைத்திருக்கும் இந்த அபாயாஸ் வான்வழி தாக்குதல் ஏவுகணையை. அடுத்து பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட, கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதிர்பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் மாநிலமாக எந்த ஸ்டேட் வந்து பொது சிவில் சட்டத்தை மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றிருப்பாங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டு தான். நாட்டின் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் ஸ்டேட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சட்டப்பேரவையில் இந்த மசோதாவை பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பாக இதில் பழங்குடியின சமூகத்திற்கு மட்டும் விலக்கு அளிச்சிருக்காங்க. இந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிவ்-இன் உறவை பதிவு செய்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவை பொறுத்தவரையும் எரிசக்தி, எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு நுகர்வில் உலக அளவில் வந்து 3வது இடம் வகிக்கிறது. எல்என்ஜி இறக்குமதி சுத்திகரிப்பில் 4வது இடத்தையும், 4வது பெரிய ஆட்டோமொபைல் சந்தையாக இந்தியா விளங்குகிறது. 2045 நாட்டின் எரிசக்தி தேவை இரட்டிப்பாகும். அதே போல் 2025க்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அப்போ எந்த ஆண்டுக்குள் வந்து பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க 2025க்குள்ளே. தற்போது வந்து 12% எத்தனால் வந்து நம்ம பெட்ரோலில் வந்து எத்தனால் கலக்கிறாங்க. அடுத்து இந்திய எரிசக்தி வார நிகழ்வு. இந்திய எரிசக்தி வார நிகழ்வு கோவாவின் பெத்தூர் நகரில் நடைபெற்றது. இந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வை தொடங்கி வைத்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான். அடுத்த 5 to 6 ஆண்டுகளில் $67 பில்லியன், அதாவது 5.5 லட்சம் கோடி வந்து எரிவாயு துறையில் முதலீடு செய்ய போகிறாங்க. குறிப்பாக இந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வில் என்னன்னா 2070க்குள்ளே 0 கார்பன் உமிழ்வை இலக்கை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. அடுத்து மியான்மருடனான 1643 கிலோமீட்டர் எல்லை முழுவதும் வேலி அமைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. 19வது கேள்வி, நீர் மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1974. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வு முறைகளீடு. அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறையும் 1 கோடி அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதாவை வந்து மக்களவையில் நிறைவேற்றிருக்காங்க மத்திய அரசு. ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி அமைப்பு சட்டத்திருத்த மசோதா 2024 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் முதல் முறையாக வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் இதுக்கு முன்பு வரை வந்து ஓபிசிக்கு 20 கிடையவே கிடையாது. தற்போது ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சி அமைப்பில் ஓபிசிக்கு 20 வழங்கி திருத்தம் மேற்கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் 3440 கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அப்போ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தியிருக்க தமிழக முதல்வரும் பயணம் சென்றிருப்பார். ஸோ ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்து சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கம். சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கம் எங்கு நடைபெற்றதுன்னா திருச்சி தேசிய கல்லூரியில் தான் நடைபெற்றது. விளையாட்டில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அப்போது இந்தியாவிலேயே விளையாட்டில் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. ஐசிசி டெஸ்ட் பவுலிங் தரவரிசையில் இந்தியாவைச் சேர்ந்த ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடம் பிடித்துள்ளார். இந்திய கடற்படை 2024 ஆண்டை கடற்படை சிவிலியன் பணியாளர் ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்திய கடற்படை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டை கடற்படை சிவிலியன் பணியாளர்கள் ஆண்டு அறிவித்துள்ளது? 2024. கடற்படையில் ஐஎன்எஸ் சந்தாயக் ஆய்வு கப்பல் இணைக்கப்பட்டுள்ளது. சந்தாயக் என்பது இது ஒரு ஆய்வு கப்பல் இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. அடுத்து
அடுத்த கேள்வி, மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மனித டிஎன்ஏ வங்கியை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தொடங்கியுள்ளது. ரொம்ப முக்கியமானது கூட. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக மனித டிஎன்ஏ வங்கி எந்த பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. உலக புற்றுநோய் தினம் எப்போனா February 4. இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரம் எது? இந்தியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரம் பெங்களூரு. ஆரஞ்சு திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆரஞ்சு திருவிழா நாகாலாந்தில் நடைபெற்றது. தெலுங்கானா காவல்துறை குழந்தை தொழிலாளரை மீட்க ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ் திட்டத்தை தொடங்கியுள்ளது. அப்போது தெலுங்கானா காவல்துறை குழந்தை தொழிலாளரை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ். 32. இந்தியாவின் பண பரிவர்த்தனை தொழில்நுட்பமான UPI அறிமுகம் செய்துள்ள ஆப்பிரிக்க நாடு. இந்தியாவினுடைய பண பரிவர்த்தனை தொழில்நுட்பமான UPI அறிமுகம் செய்துள்ள ஆப்பிரிக்க நாடு பிரான்ஸ். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் தீபத்தை இந்தியா சார்பில் ஏற்ற உள்ளவர் யார்? அபினவ் பிந்த்ரா. கருப்பை வாய் புற்றுநோய் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸால் ஏற்படுகிறது. கருப்பை வாய் புற்றுநோய் எந்த வைரஸால் ஏற்படுகிறதுனா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸால் ஏற்படுகிறது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் நாடுகள். 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் நாடுகள் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. இந்தியாவின் கடைசி துணை பிரதமர் யார்? இந்தியாவின் கடைசி துணை பிரதமர் LK அத்வானி. இந்தியாவில் இதுவரை 50 பேர் பாரத் ரத்னா விருது பெற்றுள்ளனர். மை கண்ட்ரி மை லைஃப் நூலின் ஆசிரியர் LK அத்வானி. சுதந்திர இந்தியாவில் இதுவரை 7 பேர் துணை பிரதமர் பதவி வகித்துள்ளனர். சுதந்திர இந்தியாவில் இதுவரை 7 பேர் துணை பிரதமர் பதவி வகித்திருக்காங்க. நவீன பட்டேல் என்று அழைக்கப்பட்டவர் LK அத்வானி. ரீசெண்டாக LK அத்வானிக்கு பாரத் ரத்னா அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதனால் LK அத்வானியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. கேட்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த கேள்வி, 1000வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவு அணியை வெற்றி பெற்றது. 1000வது ஆட்டம், அதாவது ஒட்டுமொத்த கிரிக்கெட் போட்டியில் 1000வது ஆட்டத்தை வென்றுள்ள 1000வது ஆட்டத்தில் பங்கேற்றுள்ள 2வது அணி எதுனா அது ஆஸ்திரேலிய அணி. ஏற்கனவே இந்தியா விளையாடியுள்ளது. தற்போதுள்ள ரெப்போ வட்டி விகிதம் எவ்வளோ உள்ளது? தற்போதுள்ள ரெப்போ வட்டி விகிதம் 6.50%. 2023-24 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.3% இருக்கும் என RBI அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு $622.5 பில்லியன் உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024 மிக முக்கியமாக இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024 பார்க்கப்படுகிறது. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2024 பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது. 1924 நடந்தது, திருப்பியும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 பாரிஸில் நடக்குது. அதனால் மிக முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இதில் பதக்கங்களை சில மாற்றங்களை என்று சிறப்பாக செய்திருக்காங்க. அது என்னென்னா, பாரிஸ் நகரினுடைய நினைவு சின்னம் ஈபில் கோபுரத்தினுடைய ஒரு சிறு துண்டு, தங்கம், வெள்ளி, வெண்கலம் என ஒவ்வொரு பதக்கங்களும் பதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரத்துடைய நினைவு சின்னத்தையும் ஈபில் கோபுரத்தினுடைய ஒரு சிறு துண்டையும் இந்த பதக்கங்களில் பதிச்சிருக்காங்க. குறிப்பாக தங்கம் 529 கிராம் எடை, வெள்ளியில் செய்யப்பட்டு 6 கிராம் தங்கம் மூலம் பசப்பட்டது. வெள்ளியை 525 கிராம் கொண்டது. வெண்கல பதக்கம் 455 கிராம், செம்பு, தகரம், ஜிங்க் கலவை சேர்ந்தது. இது 9.2 மில்லிமீட்டர் தடிமன் உடையது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இலச்சினை வெளியிட்டிருக்காங்க. அதில் பதக்கத்தின் வட்ட வடிவம், நெருப்பு பிழம்பு, பிரெஞ்சு குடியரசின் அடையாள உருவாக குறிப்பிடப்படும் மேரியோன் என்ற பெண் உருவம் ஆகியவற்றை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினுடைய பதக்கத்தினுடைய இலச்சினையில் என்னென்னா மேரியோன் என்ற பெண் உருவம் கொண்டதாக வடிவமைச்சிருக்காங்க. இவை பிரான்சில் பிரதான 3 வண்ணங்களாக கருதப்படும் கருப்பு, வெள்ளி, தங்கம் நிறம் ஆகியவற்றால் தீட்டப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் என இரண்டுக்கும் சேர்ந்து ஒரே இலச்சினை வடிவமைக்கப்பட்டதும் ஒலிம்பிக் போட்டிகள் வரலாற்றில் இதுவே முதல் முறை. ஸோ பொதுவாக இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிக்கும் பாரா ஒலிம்பிக் போட்டிக்கும் இலச்சினை வெவ்வேறாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே இலச்சினை இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வடிவமைச்சிருக்காங்க. அது முதல் முறையாக வடிவமைச்சிருக்காங்க. இதுதான். அடுத்தது, பாரத் ரத்னா விருதுகள் 2024 நிச்சயமாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. பாரத் ரத்னா விருதுகள் ஸோ 2024 5 பேருக்கு தந்திருக்காங்க. யார் யாருக்குன்னா சரண் சிங்கும், PV நரசிம்ம ராவ், MS சுவாமிநாதன், கர்பூரி தாக்கூர், LK அத்வானி. பாரத ரத்னா விருது 2024 யார் யாருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க? சரண் சிங்கு,
PV நரசிம்மராவ், MS சுவாமிநாதன், கர்பூரி தாக்கூர், LK அத்வானி. முதல்ல கர்பூரி தாக்கூருக்கு LK அத்வானிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் 3 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. சரண் சிங், PV நரசிம்மராவ், MS சுவாமிநாதன். அப்போ இதுவரை எத்தனை பேருக்கு பாரத ரத்னா அவார்டு தந்திருக்காங்கன்னா 53 பேருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. இதற்கு முன்பு அதிகபட்சமாக 99ல் 4 பேருக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. அடுத்து இந்திய வாக்காளர்கள் பட்டியல். இந்தியாவில் மொத்தம் 96.88 கோடி பேர் வந்து வாக்காளர்கள் உள்ளனர். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 96,88,21,21,926 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 49,72,31,994, பெண் வாக்காளர்கள் 47,15,41,888 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 48,044 பேர் இந்தியாவில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையும் இந்தியாவில் 88,35,449 பேர் இருக்காங்க. இந்தியாவின் பாலின விகிதம் இப்போ 2023 940 இருந்து 2024 இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 948 அதிகரிச்சிருக்கு. சென்னை ஓப்பன் ADP சேலஞ்சர் போட்டி. சென்னை ஓப்பன் ADP சேலஞ்சர் போட்டியில் பட்ட வென்றவர் யாருன்னா சுமித் நாகல். எங்கு நடைபெற்றதுன்னா நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பட்ட வென்ற நாடு எதுனா ஆஸ்திரேலியா தான் பட்டம் வென்றிருக்கும். இதில் வந்து ஃபைனலில் தோற்றது இந்தியா தான் தோற்றிருப்பாங்க. 4வது முறையாக பட்டம் வென்றிருக்கு. ஆஸ்திரேலியா எங்கே நடைபெற்றதுன்னா தென்னாப்பிரிக்கா பெனானி நகரில் நடைபெற்றிருக்கு. ஆஸ்திரேலியா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உலகக்கோப்பை வின் பண்ணியிருக்காங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்டர் 19 உலகக்கோப்பையும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து AFC ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி. AFC வந்து ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கத்தார் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இறுதி ஆட்டத்தில் கத்தார் வந்து ஜோர்டன் இடையே நடைபெற்றிருக்கும். கத்தாருக்கும் ஜோர்டனுக்கு இடையே நடைபெற்றது. அடுத்து 3வது வெளிநாட்டு IIT வளாகம் எங்கு அமைய உள்ளது? 3வது வெளிநாட்டு IIT வளாகம் இலங்கை நாட்டில் அமைய உள்ளது. ஏற்கனவே இது முதல் வெளிநாட்டு IIT வந்து வளாகம் எங்கே அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு TNPCயில் கேட்டிருக்காங்க. முதல் IIT வளாகம் தான்சானியில் அமைச்சிருப்பாங்க. ஜான்கி நகரில் அமைச்சாங்க. தான்சானியா நாட்டின் ஜான்கி நகரில் அமைச்சாங்க. இது 3வது IIT வளாகம் வெளிநாட்டு IIT வளாகம் எங்கன்னா இலங்கையில் அமைய உள்ளது. யார் அமைக்கிறாங்கன்னா எந்த IIT அமைக்க போகுதுன்னா சென்னை IIT தான் அமைக்க போகிறாங்க. சென்னை IITயின் முதல் வளாகம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் தலைநகர் அபுதாபியில் தில்லி IIT வளாகம் அமைய உள்ளது. IIT நிலைக்குழு தலைவர் யாருன்னா K ராதாகிருஷ்ணன். இதில் 17 பேர் கொண்ட குழுவுக்கு வந்து K ராதாகிருஷ்ணன் தலைவராக இருக்கார். அடுத்து 50வது கேள்வி UPI பரிவர்த்தனை. UPI பரிவர்த்தனையை பொறுத்தவரையும் இலங்கை மொரிசியஸ் நாடுகள் UPI மூலம் பண பரிவர்த்தனை தொடக்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ UPI மூலமாக வந்து பண பரிவர்த்தனை சமீபத்தில் இலங்கையிலும் மொரிசியிலும் தொடங்கியிருக்காங்க. இதுவரை 7 நாடுகள் UPI சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்தினுடைய பார்ட் 1ல் இருக்கக்கூடிய 50 மிக முக்கியமான நடப்பு நிகழ்வின் தொகுப்பில் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற 50 பார்ட் 2ல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வின் தொகுப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.